பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி லோன் வுல்ஃப் அவர்கள் ரூ. 40 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், லக்ஷ் போஜ்னா அவர்கள் ரூ. 200 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது கூடவே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட அன்பு, ஆதரவு சேனலுக்கு கமெண்ட்ஸ் வழியாவும் லைக் போடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். நைட்டு விடிய விடிய ஒடசால வந்து பாத்தீங்கன்னா தீபாவளியா இருந்திருக்கு. பல பகுதிகளில் தாக்குதல், ஹெவியான அட்டாக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேர் ஹவுசஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பல பகுதிகளில் ரஷ்ய தரப்புல இருந்து வெறியாட்டம் ஆடிக்கிறாங்க. பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் லோக்கல் சோர்ஸ் தரப்புல இருந்து அதிகமான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல உலக தலைவர்கள் எல்லாரும் கூடி உட்கார்ந்து ஒரு தெரப்பி செஷனும் கையோட வச்சிடலாங்க அப்படிங்கிறது போல. அதாவது இது போல ரஷ்யா அடிச்சிட்டீங்க, ரஷ்யா கண்டனங்கள் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க இல்லையா? அவ்வளோ ஒரு தெரப்பி செஷன் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல இன்னையோட முடியுது இந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ். உலக தலைவர்கள் நம்ம அதை பத்தி பார்த்திருந்தோம். 100 தலைவர்களுக்கும் மேல பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பல நாடுகள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அமைப்புகள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல எல்லா தலைவர்களும் அவங்களோட கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கன்சாலிடேட் பண்ணி அடுத்த பையில பார்க்கலாம். இப்போ தாக்குதல்கள் ஹெவியா இருக்கக்கூடிய இந்த சமயத்துல ஜெனிவால வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷன் நடக்க இருக்கு இல்லையா, சுவிட்சர்லாந்துல. ஸோ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. ஸோ இந்த கட்டத்துல ட்ரைலேட்டரல் மீட்டிங் தான். கீவ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை எனர்ஜி ட்ரூஸ் கேட்கறதுக்காக டிமாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது போல செய்தி. அதை எப்படி ரஷ்யா ஒத்துக்குவாங்க? சும்மா சும்மா வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு அதை மீறுற மாதிரி இருக்கும்போது அது யார் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ட்ரூஸை கண்டிப்பா இந்த நெகோசியேஷன்ல கேட்பாங்க அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஜெனிவால இன்னும் சில விஷயங்களும் பேசுவாங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட நெகோசியேஷன் டீம் உமர் அவர்கள் தரப்பு இருந்து இது போல விஷயங்கள்லாம் பேசலாம், இது போல பண்ணலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. உக்ரைன் தரப்பு வந்து செய்திகள் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு கட்டத்திலையும் வந்து பண்ண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க. இல்ல என்ன முன்னேற்றம் நடக்குது பேசிக்கிறாங்க அப்படிங்கிற பல பல நபர்களுக்குள்ளேயும் கேள்விகள் இருக்கலாம் சிவிலியன்ஸ்க்கு. இல்லை என்னன்னா கருங்கடல்ல கப்பல்களை தாக்குனாங்க உக்ரைன், எஸ்கலேட் பண்ணாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ரஷ்யா ஒடசால இருக்கக்கூடிய பல கப்பல்களை வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணாங்க. இழப்புகள் பெருமளவுல இருக்கு, சேதங்கள் ஏற்படுது, எஸ்கலேஷன் நடந்துருச்சு, ரஷ்யா அந்த லெவலுக்கு போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா பேச்சுவார்த்தை மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கம்மியாச்சு. ஸோ இப்போ அபுதாபியில வச்செல்லாம் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான இந்த கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான இந்த சிவிலியன் கப்பல்கள் மேல தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கலாம். ஒரு டீல் வந்து பண்ணா போடப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் சுமூகமா நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல அரசல் புரசலா பேசிட்டு இருக்காங்க. கண் கூட பார்க்கும்போது தெரியுது. ஒடசால எல்லா பகுதியிலும் அடிக்கிறாங்க. ஆனா போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல. ஏன்னா அதிகமா போர்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஆயுதங்கள்லாம் டாக் ஆயிருந்திருக்கணும். ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் சொன்னாரு, அதை நம்ம பார்த்தோம். 2 நாளைக்கு முன்னாடி பிப்ரவரி 12க்கு முன்னாடி தான், பிப்ரவரி 13 ஆரம்பிக்க போது. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் டெலிவரி பண்ணோம்னா இந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடக்குது, கொஞ்சம் அமைதியா அடிக்கலாம், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல இந்த ஒரு டைம் கிடைக்குது இல்லையா, 3-4 நாள் டைம். அதுக்குள்ள இந்த ஆயுதங்கள்லாம் நம்ம பிரிச்சு பதுக்க வேண்டிய இடத்துல பதுக்கிக்கலாம் அப்படிங்கிற யோசனையில இருந்திருப்பாங்க போல தெரியுது உக்ரைனுமே இருக்கும். ஆனா நீ என்ன வேணா பண்ணி யாரை வேணா கூட்டம் போடு, உள்ள வந்தேன்னா நான் அடிச்சிடறேன் அப்படிங்கிறது போல ஹெவியான லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் அடிச்சிருந்தான். முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி பரவாயில்லன்னு ரஷ்யா வந்து அடிச்சிருந்தாங்க. இப்ப அதே போல ஒடசா பயில தொடர் தாக்குதல்கள் நடக்குது அப்படின்னா ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வந்தவண்ணம் இருக்கா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா எல்லா நாடுகளும் கொடுக்குறேன் அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா, ஒருவேளை கொடுத்துருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. கொடுத்ததெல்லாம் இப்பவே பட்டாசு வெடிச்சு தீர்த்துட்டாங்களா அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கிறதா இல்லை, வந்ததுன்னா அப்பவே முடிச்சு விட்டுறாங்க. அந்த அளவுக்கு வெறி ரஷ்யாக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எது எப்படியோ இப்போ பப்ளிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ட்ரூஸ் வந்து பண்ணா நடக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடக்கலாம் அப்படிங்கிறது போல. ஆனா இதை பத்தி பப்ளிக்கால எதுவும் டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க, இந்த உள்ள நடக்கிறதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற போல செய்தி. அது தெரிஞ்சதான் 2 கட்ட பேச்சுவார்த்தையில எதுவும் சொல்ல. இப்ப போய் டோரை சாத்தி வச்சு பேசிட்டு எதுவும் சொல்ல போறது இல்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். களத்துல அப்படின்னு பார்க்கும்போது சண்டையில ரஷ்யா முன்னேறி இருக்கிறாங்க ஒரு பகுதி, அதுவும் ஜாப்ரஷியா பகுதிகளில் ஹெட்கோவ்கோ அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு உக்ரைன்ல. ஸோ அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் பின்னாடி வீடியோ பதிவு ஓடி இருக்கும். ஸோ எப்படி முன்னேறினாங்க, எப்படி பிடிச்சாங்க, அந்த பகுதிகளில் எப்படி நாங்கள் அட்டாக் பண்ணோம், எந்த அளவுக்கு வீரர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் ரஷ்யா தரப்பு தருவாங்க. ஒரு டைமும் நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டெட்கோவ்கோ அப்படிங்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க, கொடியை விரிச்சும் காமிச்சிட்டாங்க. ஸோ ஜாப்ரஷியால திரும்பவும் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன்ல முன்னேற்றம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும் சமயத்துல ஸ்போக் பர்சன் ஜிஆர்யோ, அதாவது உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருப்பாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு நபர் சொர்னியாக் அவர்கள்
அவர் தரப்பு என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த உலகத்திலேயே ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரோன் மாடர்ன் வார்ஃபேர்ல இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா 3 நாடு தான். எது 3 அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நாடுகள் 3 தான். ஹை லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெயின்ட் அப்படின்னா 3 நாடுகள். யார் யாரை சொல்றாங்க அப்படின்னா ரஷ்யா, உக்ரைன். இந்த 2 நாடுகள் தான் அதிகமான ட்ரோன்களை சந்திக்கிறாங்க, அதிகமான ட்ரோன்களை பயன்படுத்துறாங்க. மாடர்ன் வார்ஃபேர் ஏரியல் வெஹிக்கிளா இருக்கட்டும், கிரவுண்டா இருக்கட்டும், சர்ஃபேஸா இருக்கட்டும், எல்லா வகையிலையும் ட்ரோன்கள் விளையாடுது அப்படிங்கிறது இந்த ஒரு மாடர்ன் வார்ஃபேர்ல இந்த 2 நாடுகள் தான். அதுல எங்க 3ஆவதா ஒரு நாடு அப்படி உங்களுக்கு கேள்வி இல்லையா? இதுதான் நார்த் கொரியா. ஸோ இதை யார் சொல்றாங்கன்னா உக்ரைனோட ஜிஆர்யூவோட ஸ்போக் பர்சன், இன்டெலிஜென்ஸோட ஸ்போக் பர்சன் செர்னியாக் அவர்கள். அதாவது நார்த் கொரியா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு, உக்ரைனை எதிர்த்து. நார்த் கொரியாவோட ராணுவம் மாஸ்டர் ஆயிட்டு இருக்காங்க. காம்பேட் ட்ரோன்ஸ் அப்புறம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எல்லாம் உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா பயன்படுத்தி பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுல வந்து மாஸ்டர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது நார்த் கொரியன் சர்வீஸ்மேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்றாங்க ட்ரோன்கள். உக்ரைனுக்குள்ளேயும் இதுக்கு முன்னாடி ரஷ்யாக்குள்ளதான் கர்ஸ்க்குனாங்க. ஆனா இப்போ உக்ரைனுக்குள்ளேயும் தாக்குதல் பண்ணக்கூடிய வேலைகள்ல நார்த் கொரியன் படைகள் என்ட்ராயிருக்காங்க. ஏங்க ரஷ்யா பொறுத்த வரைக்கும் டொனஸ்க்ல ரஷ்யாவு தாங்க. அது சில அமெரிக்க நாடுகளே ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? வெளியே இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தானுங்க அப்படிங்கிற சில ஆனலிஸ்டோட கருத்துக்கள். பட் இருந்தாலும் உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் திரும்ப வந்திருக்கு. அது எங்க எல்லா நாடுகளும் உட்காந்து இந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருக்கும்போது இப்ப நார்த் கொரியாவும் உள்ள எடுத்து விடுறாங்கன்னா எதுக்காக அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஈரான் மேல குறை சொல்லிட்டு இருந்தாங்க உக்ரைனு. இப்ப நார்த் கொரியா சைடு வந்திருக்காங்க. ஸோ நார்த் கொரியா ரொம்ப ஆக்டிவா எங்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ரிகானிசன்ஸா இருக்கட்டும், ரிகானிசன் விமானங்கள் எப்படி பாக்குறது, எப்படி உளவு பாக்குறது, எப்படி வேலை செய்யறது, எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுங்க பயிற்சி அவங்களுக்கு கிடைக்குது. 2வது ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தொழில்நுட்பமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குது. நாட்டோ நாடுகளோடது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி நம்ம தடுக்கலாம், ஓவர் ரைட் பண்ணலான்ற இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. அப்படிங்கிறது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஏன் இந்த டைம்ல சொல்றாங்க அப்படின்னா சவுத் கொரியா தரப்புன்னு தான் அங்கே இருப்பான். ஸோ ஆல்ரெடி சவுத் கொரியா அதிகப்படியான ஆயுதங்கள் போலாண்டுக்கு தராங்க. எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. எஜிப்து கூட பண்றாங்க. K9 டேங்குகள் அதிகப்படியான வியாபாரம் அப்படிங்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில கடந்த சில ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா கல்லா கட்டுறது சவுத் கொரியா. அந்த நாடு அதிகப்படியான ஆயுதங்கள் சேல் பண்றாங்க. வெளியே சொல்லாம ரொம்ப அமைதியா கமுக்கமா அதிகமா சேல் ஆயிட்டு இருக்கிறது சவுத் கொரியா. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் ஏதாவது நீட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நான் அடுத்த பையில நான் உங்களுக்கு அதை பத்தின டீட்டெயில்ஸ் கொடுப்பேன். பட் ஆனால் சவுத் கொரியாவும் அதிகமான ஆயுதங்கள் வந்து பண்ண கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது போல ஒரு விஷயம் அப்படின்னா உக்ரைன் இங்க பாருங்க, உக்ரைன் தரப்புல இருந்து இங்க பாருங்க சவுத் கொரியா நார்த் கொரியா எந்த அளவுக்கு உதவுறாங்க பாருங்க. அப்புறம் அவங்க பயிற்சி எடுத்துக்குவாங்க, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்னா பண்ணாங்க வரமாட்டோம் பாத்துக்கங்க அப்படிங்கிறது போல மிரட்டல்களா. அப்போ இதுக்கப்புறம் சவுத் கொரியாவும் டைரக்டா உக்ரைனுக்கு உதவுறதுக்காக என்கேஜ் ஆவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் ஆனால் அது நடக்காது. டைரக்டா உக்ரைனுக்கு உதவுறது அப்படிங்கிறது போல ரஷ்யாவை எகெயின்ஸ்டா வர்றதுங்கிறது சிக்கலாயிரும். ஏன்னா சவுத் கொரியாங்கிறது என்னதான் இருந்தாலும் ஒரு குட்டி நாடு தான். சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா அப்படிங்கிறது போல 3 மிக பெரும் எதிரிகளை அட் அ டைம்ல அவங்க எதிரிகளா சம்பாரிச்சு வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா அந்த பிராந்தியத்துல அவங்க இருக்கணும் அப்படின்னா ஜியாகிரபி அது போல எப்படி மேக்ரான் அவர்களுக்கு தெரியுது ஜியாகிரபி. ஸோ அதே போல சவுத் கொரியாவுக்கும் ஜியாகிரபி தெரிஞ்சு அணைஞ்சிக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா சிக்கலாகும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. அது மட்டும் இல்லாம இதே முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆல்ரெடி சான்சலர் மெர்ச் அவர்கள் பேசினாரு. இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிஸ்டோரியஸ் அவர்கள் தரப்புல இருந்து கடுமையான கண்டனங்கள் புட்டின் அவர்களுக்கு. புட்டின் அவர்கள் வேணும்னே டிலே பண்ணிட்டு இருக்காருங்க நெகோசியேஷன் டிலே பண்ணியாங்க. அவங்க ஆல்ரெடி டேர்ம்ஸ் சொல்லிட்டாங்க. அமெரிக்கா தரப்புல என்ன சொன்னாங்களோ நாங்க சரி அப்படியே உடன்படுறோம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. இப்ப வரைக்கும் நோ முடியாது அப்படி அப்படிங்கிறது போல ஆட்சேபனை தெரிவிக்கிறது உக்ரைன் தான். பட் இருந்தா இவங்க எப்படி திருப்பி ரஷ்யாவையே குறை சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். பட் இருந்தாலும் இவர் தரப்பு வந்து வரக்கூடிய கருத்து என்னன்னா புட்டின் அவர்கள் டிலே பண்ணிட்டு நெகோசியேஷனை. ஆனாலும் நாங்க பல வழிகளில் வந்து பாத்தீங்கன்னா ரிலையபிளான பீஸ் இப்போ மாறி இருக்கு. கொஞ்சம் ஜஸ்ட் பீஸு அது இதெல்லாம் இருந்தது. இப்போ ரிலையபிளான பீஸை அச்சீவ் பண்றதுக்கு உக்ரைனுக்கு எல்லா வழியிலையும் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் உதவி பண்ணும். அதுவும் உக்ரைனோட பீஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யூரோப்போட செக்யூரிட்டிக்காக மட்டும் கிடையாது, இந்த உலகத்தோட செக்யூரிட்டிக்காக. அதனால வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவர்கள் டிலே பண்ணாம நெகோசியேஷன்ல சீக்கிரமா வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வந்து விருப்பம் தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாம இது செக்யூரிட்டிங்கிறது இடத்துக்கே தான்.
அதனால நம்ம கண்டிப்பா புரொடெக்ட் பண்ணியே ஆவோம் இன்ட்ரெஸ்ட்ட. உக்ரைனோட இன்ட்ரெஸ்ட், அப்புறம் யூரோப்போட இன்ட்ரெஸ்ட் நாங்க புரொடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இப்ப ரஷ்யாக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்லங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் அத பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல. அப்போ இவங்கள பத்தின கவலை அவங்களுக்கு இருக்காது இல்லையா? அப்படிங்கிற கேள்விகள் இருந்தாலும் அதனால தான் இங்க சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம எந்த தவறுகளையும் செஞ்சிடக்கூடாது. தொடர்ந்து நம்ம உக்ரைனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ புரொடெக்ட் பண்றதுக்கு அது எல்லாத்தையுமே செஞ்சு ஆகணும். ஸோ அப்பதான் உக்ரைன் ஒரு இண்டிபெண்டன்ட் சாவரின் யூரோப்பியன் ஸ்டேட்டா இருக்கும் அப்படிங்கிற பிஸ்டோரியஸ் அவர்கள் முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் சொல்லிக்கிறார். ஸோ உக்ரைன் வந்து யூரோப்பியன் ஸ்டேட் அப்படிங்கிறத இப்ப இருந்தே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. யூரோப்பியன் யூனியனோட ஒரு அங்கமா உக்ரைன் மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ரஷ்யாக்குள்ள கொளுத்தி போடக்கூடிய வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. பைடன் அவர்களோட காலகட்டத்தில் இந்த அலெக்சி நாவல்னி அவர்களோட மரணம் பெருசா பேசப்பட்டது. புட்டின் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா கலவரம் உண்டு பண்ணலாம், வம்பு உண்டு பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா அவரை படுக்கு போட்டு வச்சுட்டாங்க. மக்களும் வந்து ரோசா பூவெல்லாம் போட்டு மலை போல குவியல்கள்லாம் வச்சு எல்லாம் செஞ்சாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் புட்டின் அவர்களுக்கு எகெயின்ஸ்ட் எதுவும் மக்கள் திரும்புற மாதிரி தெரியல. கஷ்டம்தான், அவர் இறந்தது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அப்படிங்கும்போது ஒரு ஓரமா வச்சுக்கிட்டாங்களே தவிர மக்கள் புட்டின் அவர்கள் பதவி விலகணும், அது பண்ணு இது பண்ணும்ல எந்த ஒரு போராட்டம் ப்ரொட்டஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல திருப்பி இதை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பரம விரோதியா இருக்கக்கூடிய அலெக்சி நாவல்னி அவர்கள் இருக்காரு இல்லையா, அவருக்கு விஷம் கொடுத்து கொண்டிருக்காங்க. அதுவும் தெற்கு அமெரிக்காவோட இருக்கக்கூடிய பாய்சன் இருக்கக்கூடிய ஒரு தவளை, அது ஒரு சின்ன தவளையாட்டம் ஒன்று இருக்கும். ஸோ அதுல இருந்து வரக்கூடிய விஷத்தை கெமிக்கலா மாத்தி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பண்ண இப்ப செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது திரும்பியும் ஆட்சி கேள்வி. அது மட்டும் இல்லாம சைனாக்கு எகெயின்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தேன், இருந்ததுன்னு அட்டாச் பண்றேன். பட் இருந்தா நியூஸ் இருந்ததுனால நான் பாக்குறது என்னன்னா, எப்படி சீன அரசாங்கத்துல உளவாளியா இருந்து நீங்க மாட்டாம தகவல்களை பரிமாறலாம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சிஐஏ தரப்புல இருந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலான்னு தெரியல. பட் இருந்தாலும் இது போல எல்லா பகுதிகளுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய செயல்கள்ல மேற்கு நாடுகள் கொஞ்சம் ஆழமா இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இது போல எல்லா இடங்களையும் வந்து பண்ணா வத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல பத்திக்கிட்டு எரிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஈரான்ல பத்துச்சு, பட் ஆனா அது பெருமளவுல வெடிக்கல. ஸோ இப்படி இருக்க சமயத்துல மேற்குலயே வந்து பாத்தீங்கன்னா வெடிகள் எல்லாம் வந்து பண்ண வெடிக்கிற மாதிரியான சூழ்நிலை. அதுவும் இந்த முனிச் கான்ஃபரன்ஸ்ல டேனிஷ் பிரைம் மினிஸ்டர் அவங்க எக்ஸாக்டா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோபம் எல்லாத்தையும் வெளியே வந்து பாத்தீங்கன்னா கக்கி இருக்கிறாங்க. இந்த டேனிஷ்னா டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டரான மேட் ஃபெட்ரிக்சன் அவர்கள் இந்த கிரீன்லாண்டை பத்தி ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதாவது யாருங்க அமெரிக்கா, அவங்க யாருங்க கிரீன்லாண்டுக்கு வேலை செட் பண்றது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸுக்கு எதிரானதுங்க. சாவரனிட்டி இது எல்லாத்தையும் மதிக்கணுமா இல்லையா? ரெஸ்பெக்டே இல்லை சாவரனிட்டிக்கு. இந்த மேட் ஃபெட்ரிக்ஸ் அவர்கள் அப்படியே வெகுண்டிலிருந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. கிரீன்லாந்து மக்கள் கிரீன்லாண்டா இருக்கத்தான் ஆசைப்படுறாங்க, கிரீன்லாண்டிக்கா இருக்குது. அதுக்கு டென்மார்க்கான நாங்க கோப்பன்ஹேகர் வந்து பாத்தீங்கன்னா டென்மார்க்கோட கேபிட்டல் கோப்பன்ஹேகர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு துணை நிற்கும். அவங்க அமெரிக்கன்ஸாக விருப்பம் இல்லை, ஆனால் நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல டென்மார்க் தரப்பு வந்து பல விஷயங்கள் இது பண்ணா ஆழமா பதிவு பண்ணிக்கிறாங்க. இது போல ஒரு மேடையாவும் இது போல இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்கும்போது ஒரு மேடையா பயன்படுத்திக்குவாங்க. அதில் பல தலைவர்கள் பேசினதுல இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இந்த பயில நம்ம பார்த்துருக்கோம். இதே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கிறது. அட் த சேம் டைம் மிடில் ஈஸ்டும் பில்டப் ஆயிட்டு இருக்கு. அமெரிக்கா ஒரு சைடு கப்பல்கள் போதல இன்னும் இறக்கலாம் அப்படிங்கிற ஒரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அதே டைம்ல இன்னொரு பக்கம் ஈரானுக்கு ரஷ்யாவா இருக்கட்டும் சைனாவா இருக்கட்டும் மாறி மாறி உதவிகள். இப்ப ரஷ்யாவோட IL-76 ரக கார்கோ விமானம் வந்து பாத்தீங்கன்னா தெஹரான் இந்த கராஜ் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஆயிருக்கு. கார்கோ விமானம் என்ன மாதிரியான ஆயுதங்கள் எடுத்து வந்து டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க, இல்ல ஏதாவது உதவிகளா இல்ல வேற ஏதாச்சும் செயல்களா அப்படிங்கிறது போல தெரியல. பட் ஆனா இது போல விமானங்கள் வந்து போனதா இருக்கு ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவிகள். ஏன் இந்த கராச் பகுதி உடனே ஆயுதம் வேற எதா வேணா இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கலாம். இந்த கராஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா IRCG ரீஜனலோட ஹெட் குவார்டர்ஸ், ஏர் பேஸ், மிசைல் பேஸ்னே சொல்லிடலாம் அந்த பகுதி. ஸோ அது போல மிக முக்கியமான ஒரு பகுதி அது. ஸோ அந்த இடத்துல இது போல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது மேபி ஆயுதங்கள் தான் டெலிவரி ஆயிருக்கும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஸோ எல்லா ரீஜன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனோட உச்சகட்டத்தில் இருக்காங்க. அதுவும் 2 நாளாக வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம், யூரோப்பியன் யூனியன், ரஷ்யா, ஈரான், அமெரிக்கா, சைனா, தைவான் அப்படிங்கிறது போல, இந்தியா, பாகிஸ்தான் அப்படிங்கிறது போல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக்கில் நிற்குது. யாராவது ஒருத்தவங்க பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தீரிட்டு வெளியே வரும் இல்லையா?
ஜூஸ குலுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அது போல ஒரு சூழ்நிலையா தான் இருக்கு ஜியோ பாலிடிக்ஸ். ஸோ அது போல யாரும் பாட்டில் கேப் ஓப்பன் பண்ணிடாதீங்கப்பா. எதுவும் ஓப்பன் பண்ணாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.